ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்சன் தாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ரீடிங் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பொருந்துறவங்க மட்டும் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீடிங்குள்ளே போகலாம். இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ இந்த பர்சனை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சரின்னு பட்டால் சரி, தப்புன்னு பட்டால் தப்பு. இப்போ நமக்கு சரின்னு படுற விஷயம் அவங்களுக்கு தப்புன்னு தோணும். அவங்கள பொறுத்த மட்டும் அவங்கள பிளாக்ல போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி நல்லா இருக்கும், சொசைட்டியில் எந்த பாதிப்பும் வராது. அவங்க திங்கிங் ப்ராசஸில் அவங்க செய்கிறது தான் சரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொசைட்டிக்காக ஃபேமிலிக்காக உங்களையே நாளைக்கு பிளாக்ல போட்டாலும் போடுவாங்க. சொசைட்டின்னு பார்த்தாலும் உங்களை மறக்க முடியாது. உங்கள் ஞாபகம் அந்த பர்சனுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இந்த பர்சன் ரொம்ப ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி நம்ம ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம்னு சொசைட்டி ஃபேமிலி எல்லாம் முக்கியம் இல்லைன்னு தோணும். நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் லைஃப்பில் பணம் இருந்தாலும், சொத்து பத்து, நகை, ஃபேமிலி எல்லாம் என்ன வேணும்னாலும் இருந்தாலும், ஆனால் இந்த பர்சனுக்கு கம்ப்ளீஷன் இல்லை. அந்த பர்சனுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனுக்கு கம்ப்ளீஷன் ஆகலை. ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், ஏக்கம் எல்லாமே ஃபீல் ஆகுது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க காட்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நிறைய ப்ரே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நமக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு என்ன சொல்லும்னா, ரீடிங் பார்க்குறவங்களோட ஆப்போசிட் பர்சன் இன்ஜஸ்டிஸாக நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பல ஜென்மங்களாக நமக்கு இருக்கிற கர்ம பலனையும் இது குறிக்கும். ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனையும் குறிக்கும். ஜஸ்டிஸ் கார்டு வந்தாலே நமக்கு முன் ஜென்ம பந்தத்தையும் குறிக்கும். நீதி கிடைக்கும் கண்டிப்பாக. உங்களுக்குன்னு ஒரு 10 கார்டு எடுத்து வச்சு நம்ம பலன் பார்த்துட்டு இருந்தோன்னா, இந்த ஒரு கார்டு வந்தாலே மற்ற எந்த கார்டும் சரியில்லாமல் வந்தாலும் இந்த ஒரு கார்டு அதை சரி பண்ணிடும். கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே 3 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்ததுனால தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தான் அர்த்தம். தேர்ட் பார்ட்டிங்கிறது அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டியாகவே கூட இருக்கலாம். இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோ பார்ட்டிக்கோ ஹோட்டலுக்கோ செலிப்ரேஷனுக்கோ போய் செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இப்போ இருட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சன் கார்டு வந்திருக்கு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பி தான். இது வரைக்குமே உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, ஒரு ஹோப் இல்லை. ஆனால் நியர் ஃபியூச்சரில் நீங்கள் நினைக்கிற பர்சன்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான பதில் கிடைக்கும். சன் கார்டும் ஒரு பெரிய பாசிட்டிவான கார்டு தான். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இனி எல்லாமே சரியாகிடும். உங்கள் 2 பேருக்கும் ரீகன்சிலேஷன் கட்டாயம் நடக்கும். டோன்ட் வரி. அந்த பர்சன் லைஃப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஹீலிங் டைம் போயிட்டு இருக்கு. டிவைன் டைமில் எல்லாம் சரியாகி நம்ம கிட்ட வரும். எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் டவர் மூமெண்ட் வரும். இப்போ அவங்க லைஃப்லையும் அதுதான் நடக்குது. ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகி நம்ம கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எல்லோருடைய அன்பையும் உண்மைன்னு நம்பி ஏமாந்து போகிறது, அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறது, நம்மளை திருத்துறதுக்காகவும் நம்ம லைஃப்பில் டவர் மூமெண்ட்டு நடக்கும். நம்ம வேல்யூ என்னன்னு நமக்கே தெரியப்படுத்தி எப்படி வாழணும் நமக்கு புரிய வச்சு நம்மளை திருத்துவாங்க. யாரை மைண்டில் வைக்கணும், யாரை ஹார்ட்டில் வைக்கணும்னு நமக்கு புரிய வைப்பாங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நமக்கு எல்லா லெசனையும் புரிய வச்சு நம்மளையும் மேலே கொண்டு வருவாங்க. இந்த பர்சன் மணி கோல்டு ஓரியன்டான பர்சனாகவும் இருக்காங்க. ரொம்ப சேடாக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒர்க் நடுவுலையும் திங்க் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேர் லைஃப்லையும் தேர்ட் பார்ட்டி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டியாக வேலை செய்கிற இடத்துல இந்த பர்சன் மீட் பண்ணியிருப்பாங்க.
அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச பர்சனாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அந்த பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுமா இருக்காங்க. உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் ப்ராப்ளம் கூட போயிட்டு இருக்கலாம். நீங்கள் 2 பேருமே கூட ஒர்க் பண்ணுற பிளேஸில் மீட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க உங்கள் பாஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டாமல் மறைச்சி வச்சு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷனில் பயங்கர டல்லாக இருக்காங்க. இங்கே நமக்கு 3 கார்டு வந்திருக்கு. இப்போ 3 பார்த்தாலே பிரகாசமாக இருக்கும். இப்போ சூரியனோட கம்பேர் பண்ணும்போது டல்லாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த பர்சனும் அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு பிரகாசமாக தெரிஞ்சாலும் உள்ள டல்லாக இருக்காங்க. கேரியரில் சைன் பண்ணுறாங்க தான். வெளிப்பார்வைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வலி வேதனை நிறைய இருக்குது. இந்த கார்டோட மீனிங்கே என்னென்னா, உங்ககிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனுக்கு எங்கே போனாலும் தனியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு லாஸ்ட் கார்டு குயின் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. இது உங்களுக்கான ரீடிங்னே சொல்லலாம். அந்த பர்சன் நோ கான்டாக்டில் போனதுனால நீங்கள் அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இன்ட்யூஷன் பவர் இப்போ உங்களுக்கு ஜாஸ்தியாகிடுச்சு. இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தியானால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எஃபெக்ட் போட மாட்டீங்க. அந்த பர்சன் பின்னாடி ஓட மாட்டீங்க. உங்கள் இன்ட்யூஷன் பவரே சொல்லும், அவன் எங்கேயும் போக மாட்டான், உங்ககிட்ட தான் வருவான், நீ இல்லைன்னா அவனுக்கு லைஃப் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சனுக்கு உலகம் இல்லைன்னு உங்கள் இன்ட்யூஷன் பவர் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இந்த மூமெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களோட இன்ட்யூஷன் பவரே உங்களை பாசிட்டிவாக வச்சுருக்கும். அதனால் அவங்க வரும்போது வரட்டும்னு நீங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி லைஃப்பில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, டிட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க. உங்கள் சோலோட கனெக்ஷனும் கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணுறாங்க. இன்ட்யூஷன் பவர் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னா, தெய்வத்து மேலேயும் யூனிவர்ஸ் மேலேயும் ட்ரஸ்ட் யாருக்கு நிறைய இருக்கோ அவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும். நல்ல தெய்வத்தை வணங்குங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, அந்த பர்சன் எங்கே போனாலும் வந்து தானே ஆகணும், அது வரைக்கும் நான் உன்னை தேடி வரமாட்டேன், நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் என்ன பார்த்துக்குவேன்னு ஒரு திமிர்லையும் தெனாவீட்லையும் இருமா போட இருக்கீங்க. நாம் ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருந்தோன்னா அந்த விஷயம் நடக்காது. அதுவே டிட்டாச்மெண்ட்டில் இருந்தோன்னா அந்த விஷயம் ஈஸியாக நடக்கும். அதனால் தைரியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.